மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கம் எப்போதெல்லாம் அவர்களுடைய அதிகாரத்தை இழக்கின்றார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் புலிகள் மீளெழுகின்றார்கள். வரவு செலவு திட்டத்தை தீர்மானிப்பது, அதை ஆராய்வது என்பது ஜனாதிபதி எடுத்த எடுப்பிலே அதை மாற்றுக்கொண்டு வீட்டில் சமையலுக்கு கொண்டு போகிற பொருட்களை மாற்றுற மாதிரி பட்ஜெட் மாற்றுற விஷயம் அல்ல. அது இந்த ஒரு சில நடவடிக்கைகள் இருக்குது தானே. இன்னைக்கு காலையில் கூட சாமர சம்பத் ஒரு விஷயத்தை பேசுகிறார். அவர் வந்து எந்த கை பார்லமெண்ட் தமிழ் பேசும் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர் சிங்களத்தில் பேச முயற்சித்த போது அது அங்கே ஒரு பிழை ஏற்பட்டிருக்கின்றது. அதை இவர் எப்படி சுட்டி காட்டினார்? செம்மறி அடே சிங்களம் தெரியாண்டா செம்மறி தமிழார இவர் நினைக்கிறார் இப்படி பேசுறதால அதுக்கு ஏதோ பெரிய ஒரு கெத்து காட்டுறான்னு நினைக்கிறாரு. அது ஒரு செத்து போன மண்டை உள்ளாக்கள் தான் இவர் இந்த கெத்து காட்டுறதா நினைச்சிட்டு இருப்பாங்க. செத்து போன மண்டை உள்ளவங்க தான் இதற்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் இது போன்ற முட்டாள்களை தயவு செய்து அனுப்பாரு. அர்ச்சுனா என்பது ஒரு வேஸ்ட். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816585. லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்களுக்கு தெரியும் பட்ஜெட் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக இப்பொழுது தொடர்ச்சியாக பாராளுமன்றத்திலே வாத விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றது. இது சம்பந்தமாக வெளியிலே மக்கள் மத்தியிலும் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஒரு தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிராக நவம்பர் 21 நுகைகொடையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியை ஒழுங்கு செய்யவும் இப்பொழுது முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாகத்தான் இந்த பட்ஜெட்டிலே நிறைய விடயங்களை இந்த அரசாங்கம் மாற்றி இருக்கின்றதாகவே நவம்பர் 21 நடக்கப் போகின்ற ஆர்ப்பாட்ட பேரணிக்கு அரசாங்கம் பயந்து விட்டது. அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அச்சத்திலே மக்களுக்கு பல போலியான வாக்குறுதிகளை இந்த பட்ஜெட்டில் வழங்கி மக்களை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்றது என்றெல்லாம் SLPPயில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சொன்னதை எங்களுக்கு நேற்றைய தினம் கேட்கக்கூடியதாக இருந்தது. இப்படி நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதே போல மற்றொரு பிரதான விடயம்தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலர் தாவூத் இப்ராஹிம் என்ற டி கேங் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே பிரபலமாக செயற்பட்டு வருகின்ற போதைப்பொருள் கும்பல், அதாவது திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற இந்த பிரபலமான கும்பலோடு குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலோடு இணைந்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருப்பதாக இந்திய செய்தித்தளங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றது. அது சம்பந்தமாக இலங்கையின் சிங்கள மொழி ஊடகங்கள் பிரபலமாக இந்த செய்தியினை இப்பொழுது பிரபலப்படுத்தி வருகின்றார்கள். நிறைவே இது சம்பந்தமாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதெல்லாம் குறித்து இன்றைய இந்த காணொளியில் நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். இன்று மோடு இருந்திருக்கின்றார் என்றும் போல் இன்றும் தாஹா ஐன்ஸ்டீன், தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட ஊடக இணைப்பாளராக சேவை செய்து கொண்டிருப்பவர். இன்று இந்த கேள்விகள் இந்த பேச்சுகளுக்கெல்லாம் என்ன தான் பதில் என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஜெக்சன். ரைட், முதலாவது நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் பட்ஜெட்டுக்கு வரலாம். பட்ஜெட்டுக்கு முன்பதாக பேச வேண்டிய முக்கிய விடயம் தான் தாவூத் இப்ராஹிம் என்ற திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடுகின்ற ஒரு பாதாள உலக தலைவர் என்றே கூறக்கூடியவர், பிரபலமாக பேசப்படும் ஒருவர். இவரோடு இந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் போராளிகள் அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் பலர் ஒன்றிணைந்து இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை, அவர்களுடைய போதைப்பொருள் வர்த்தகத்திற்கு உதவுவதற்கு தயாராவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றது. இது சம்பந்தமாக இலங்கையிலும் பிரதான ஊடகங்கள் எல்லாமே பிரதான விடயமாகவே இதை இப்பொழுது பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்களாம். இதன் காரணமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தூர நோக்கம் ஒன்று இருந்தது, பிரதான நோக்கம் ஒன்று இருந்தது. அதுக்காக பல பேர் உண்மையாக போராடினார்கள், உயிர் நீத்தார்கள். அவை அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, உயிர் தியாகம் இன்று இவ்வாறான செய்திகளினூடாக கேள்விக்குறியாகி இருக்கிறது, பெரும் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம் அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்திலேயே பலர், பிமல் ரத்நாயக் உட்பட பலர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக பல நல்ல விடயங்களை கடந்த காலங்களில் கூறியிருக்கிறார்கள். அவை இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்பொழுது இவ்வாறான செய்திகளினூடாக அன்று உயிர் நீத்த தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் ஈழத்துக்காக உயிர் நீத்தவர்கள், அவர்களுடைய அந்த உயிர் தியாகம் என்று அதுக்காக ஒரு அர்த்தமற்றதாக போயிருக்கின்றது. அவை உண்மை நிலை என்ன? இப்பொழுது இது சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும், நிறைய விடயங்களை நீங்கள் சமூக வலைத்தளங்களிலும் பேசியிருந்தீர்கள். ஆகவே தான் நான் உங்களிடம் இந்த விடயத்திலிருந்து ஆரம்பிக்கின்றேன். இதன் பின்னணி என்ன உண்மையிலே?
இது உண்மையிலேயே தமிழ் மக்கள் மத்தியிலே இதற்கான முழுமையான கருத்தை தெரிவிக்கின்ற போது பாரிய விமர்சனத்துக்குரிய ஒரு கருத்தாகத்தான் அமையும். நான் பொதுவாக சொல்கிறேன், யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு சொல்லுவாங்க. யதார்த்தத்தை பேசக்கூடியவங்க மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கு இதாக வரும். அந்த அடிப்படையில் நான் பொதுவாக உலகளாவிய ரீதியிலே போராட்ட இயக்கங்கள் குறித்து ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றேன். அது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய விடுதலை இயக்கங்களாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு விடுதலை இயக்கங்களாக இருக்கலாம். அவர்களுடைய பொருளாதார நிலையை அவர்கள் சரி செய்து கொள்வதற்கு, அல்லது அவங்களுக்கான பொருளாதாரத்துடைய ஆயுத கொள்வனவுக்கான பணங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இலகுவாக உழைத்து கொள்ளக்கூடிய, இலகுவாக பொருளிட்டுக் கொள்ளக்கூடிய வழி ஒன்று தான் இந்த போதைப்பொருள் வர்த்தகம். அது போதைப்பொருள் வர்த்தகத்திலே அவர்களுடைய கையிலே ஆயுதங்கள் இருக்கின்றது. அந்த ஆயுதங்களை கொண்டு ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லைக்கு அவர்கள் போதைப்பொருளை கடத்தி அதன் மூலமாக பாரிய அளவிலான வருமானங்களை ஈட்டிக்கொண்டு அவர்களுடைய போராட்டங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொள்வன செய்வது. உதாரணத்துக்கு நான் ஒசாமா பின் லாடனை எடுத்துக்கிறேன். அது ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையிலும் மிக முக்கியமான பொருளாதாரமாக இருக்கிறது பொபிமல், இந்த ஹெரோயின், கொக்கைன் போன்றவற்றுக்கான அந்த மரங்களை வளர்ப்பதும் அதன் மூலமாக எடுத்துக்கொள்வது தான் பொது. அதே போல் 1970களிலே இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த போராட்டம் தமிழ் ஈழம் என்ற அளவுக்கு பரிணாமம் அடைவதற்கு முன்னர் ஆரம்ப காலத்திலே வல்வெட்டித்துறை, பருத்தித்துறை, அந்த கடலோர பகுதிகள், பாக்கு நீரிணையிலே அது தமிழ் முஸ்லீம்கள் இரு சாரார், மன்னார் பகுதியில் இருந்த முஸ்லீம்களும் சரி, வடக்கில் இருந்த தமிழர்களும் சரி, இந்தியாவிலிருந்து பொருட்களை கொண்டு வருவார்கள். உங்களுக்கு தெரியும், செய்யது பீடின்னு சொல்லி போட்டு ஒரு வீடி, பிரபலமான வீடி இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படும். இந்த பீடி இலைங்கிறது இந்தியாவிலே ஒரிசாவில் தான் அது உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரிசாவிலிருந்து தான் அது இந்தியாவிலிருந்து தான் கொண்டு வரப்படுகிறது பீடி இலை. இப்போ இலங்கையிலே குறைந்த செலவிலே புகைக்கக்கூடியவர்கள் பாவிக்கக்கூடிய அந்த பீடி இலை, சாரம், சாரி, அதே போன்ற இந்திய தயாரிப்பு பொருட்கள் எல்லாம் அநேகமான பொருட்கள் இந்த பாக்கு நீரிணையினூடாக குறுகிய நேரத்துக்குள் 35-40 கிலோமீட்டர் உயர்ந்த குதிரை வலுவை கொண்ட போட்டுகள் கை பொருத்தப்பட்டு டக்கண்டு போய் எடுத்துகிட்டு எங்களை பழக்கம் அது அந்த நேரம் இருந்தது. அந்த நேரம் ஆயுத குழுக்கள் போராட்டம் என்று தமிழீழம் என்று உருவாகிறதுக்கு முன் ஆரம்பத்திலே அவங்க இருந்தது. அந்த நேரம் போலீஸார் இருந்தார்கள். போலீஸாருக்கு இடமிருந்து பாதுகாப்பு, அவர்கள் கொள்வதல்ல நோக்கம், இவர்களிடம் ஆயுதம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே போலீஸார் இவர்களை விரட்டி செல்லாமல் இடையிலே விட்டு விடுவார்கள். அதற்காக இவர்கள் ஆயுதங்களை அவர்களுடைய கையிலே வச்சிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அது பின்னர் துரையப்பாவுடைய கொலைக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்த அந்த கடத்தலில் ஈடுபட்ட குழுக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தமிழர் பகுதி, தமிழ் ஈழம், தமிழ் தேசியம் என்ற அடிப்படையிலே பரிணாமம் பெற்று 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இவருடைய குறிக்கோள் பாரியளவில். அந்த சந்தர்ப்பத்திலே பொதுவாக ஹை டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணி அதை பாவித்து அதனூடாக கடல் பயணங்களை மேற்கொள்வதை விட இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களிடம் அந்த மரபு ரீதியாக வந்த அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் கடலில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களையும் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கால சூழலுக்கு ஏற்ற வெள்ளிகளுடைய உதிப்புகளை பொறுத்து அதற்கேற்றாற்போல் கடலுடைய நிலைமை எவ்வாறு அமையும் என்ற ஞானம் அவர்களுக்கு இருந்தது. அதாவது இப்போது இருக்கக்கூடிய கடல் தொழிலில் ஈடுபடக்கூடிய யாழ்ப்பாண தமிழர்கள்ட்டையும் அது மன்னார்புரத்தில் இருக்கிற முஸ்லீம்கள்ட்டையும் அந்த நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா அவர் அந்த ஜிபிஎஸ் எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் நாடுகான் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் அந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் கடல் எப்போதே கொந்தளிக்கும், கடல் எந்த வழியாக சென்றால் எவ்வாறு சென்று போடலாம், இந்த ஏரியாவை அடையலாம் என்ற ஞானம் அவர்களுக்கு இருந்து அந்த விடயத்தை பயன்படுத்துவதற்கு இவ்வாறான தாவூத் இப்ராஹிம் போன்ற போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் இவர்களுடைய மூளையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுடைய மூளையை பயன்படுத்துவதற்காக இப்போது அந்த மாதிரியான ஆரம்ப காலத்திலே அவ்வாறான கடத்தல் கும்பல்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், அவர்கள் தொடர்பில் ஏற்படுத்தியிருக்கலாம். இவர்களுடைய ஆயுத கொள்வனவுக்கான பணத்தை ஈட்டுவதற்கு அவ்வாறான போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டனர். ஆனால் புலிகளுடைய இயக்கத்தில் இருந்த எந்த ஒரு உறுப்பினர்களும் இவ்வாறான போதைப்பொருள் பயன்படுத்தி சிகரெட் பாவிப்பதற்கு கூட அவர்கள் கிடையாது, கட்டுப்பாடான இயக்கமாக தான் இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுடைய
பொருளாதாரத்தை சரி செய்து கொள்வதற்கு போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள் என்ற பல விமர்சனங்கள் இருக்குது. மாற்று கட்சிகள் ஆதாரபூர்வமாக மாற்று கட்சிகள் அதில் பேசுகின்றார்கள். டக்ளஸ் தேவானந்தா அவருடைய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு எதிராக அந்த 86ஆம் ஆண்டு பிரச்சனையில் ஈடுபட்ட பல கட்சிகள் புலிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒன்றாக இருக்கிறது. இவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இன்றும் பகிரங்கமாக பல இடங்களில் அவர் பேசி வருகின்றார் போதைப் பொருள் கடத்தல். அதை அவர்கள் மறுத்தாலும் கூட அவர்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்ததற்காக அவர் இருந்திருக்கலாம் என்ற ஒரு ஊகமும் சந்தேகமும் இருக்கிறது. ஆனால் இந்த இயக்கத்தினுடைய காலப்பகுதியிலே யாழ்ப்பாணம் ஒழுக்கத்தில் அதை நான் குறிப்பாக சொல்லுகிறேன். எங்களுடைய பெருந்தற்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய பிமல் ரத்நாயக்க சகோதரியாவே ஒரு இடத்திலே சொல்லுகிறார், புலிகளுடைய காலத்திலே அங்கு இந்த போதைப்பொருள் மாஃபியா இருக்கவில்லை என்ற விடயத்தை சிலாயித்து சொல்லுகின்றார். அந்த விடயத்தை அதை நாங்கள் அதாவது இந்த போதைப்பொருள் வர்த்தகத்திலே இவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையிலே நான் தமிழர்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தணும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளணும். அவர்களுக்கு ஆயுத கொள்வனவுக்கு தேவையான பணத்தை திரட்டுவதாக இருந்தால் அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய போராட்டத்தையும் விளங்கியவர்கள் ஆதரவு வழங்கி அவர்களுடைய நிதியினூடாக பெற்றுக்கொள்ளலாம். அவர்களுடைய நிதி அது கடந்து அதை எட்டிக்கொள்வதற்கு அவர்களுடைய போராட்ட வரலாறையும் போராட்டத்தையும் மக்கள் மத்தியிலே நிலையாக்கி கொண்டு அதை செய்யும் வரைக்கும் அவர்களுடைய இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஆயுத கொள்வனை செய்யணும், அவர்களை பாதுகாக்கணும். எல்லா டைம் போய்த்து எந்த நேரம் போய்த்து எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த அடிக்கடி கரைச்சல் பண்ணாங்கன்னு அவங்களே இயக்கத்தை காட்டி கொடுக்கணும். எனவே அவர்களுக்கான பொருளாதாரத்தை சரி செய்து கொள்வதற்காக வரி ஒன்றில்லை, அரசாங்கமாக இருந்தால் வரியின் மூலம் அவர்களை பொருளாதாரத்தை செய்து கொள்ளும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ஈடுபட்டார். அதாவது உள்நாட்டிற்குள் அவர்கள் கொண்டு வந்தார்களா இல்லையா என்பது நான் சாட்சியங்கள் அறியாமல் கதைக்க முடியாது. வெளிநாடுகளோடு சில விடயங்களை இவ்வாறான கடத்தி கொடுப்பது, இவ்வாறான டீலர்ஸோடு தொடர்புகளை ஏற்படுத்தி நாட்டுக்குள் இல்லாமல் கடல் வழியாக நாட்டிற்குள் அவர்கள் இராணுவத்தினருக்கு அவர்களுடைய பழையினப்படுத்துவதற்காக இராணுவத்தினருக்கு இவ்வாறான விடையை அவர்கள் வழங்கியிருக்கலாம். தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்களை அவர்களை அந்த அறிவு ரீதியாக மழுங்கடிக்க செய்வதற்காக தென்பகுதிக்குள்ள சில சந்தர்ப்பங்களை அவர்கள் கொடுத்திருக்கலாம். இது ஒரு லாம் என்ற விடயத்தை பேசுகின்றனர், சந்தேகத்தின் பேரில் ஊகத்தின் பேரில் அதை சொல்கின்றனர். ஆனால் அவர்கள் அவர்களுடைய இயக்கத்தில் உள்ளவர்களை கட்டுப்பாடாக வைத்துக் கொண்டார்கள். அது மாற்று கருத்துக்கிடமில்லை, புலிகளை பொறுத்தவர்களே மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் அந்த பழைய தொடர்புகளை வைத்துக்கொண்டு சில நேரம் இப்போது தாவூத் இப்ராஹிம் அவர்களை மீண்டும் புதுப்பிப்பதற்காக இடம்பெற்றார். அதே நேரம் இன்னொரு விடயத்தை குறிப்பிடணும். இலங்கையை பொறுத்தவரையிலே போதைப்பொருள் வர்த்தகம் அல்ல, வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஒரு கேந்திர நிலையம். போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு அதை பயன்படுத்துகின்றார்கள். அது இல்லாமல் இலங்கை ஒரு சந்தைக்குரிய ஒரு இடமாக இது வேறு மேற்கிலே இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து இப்போ சிங்கப்பூர் எப்படி செய்யுது? சிங்கப்பூர் ஒரு கேந்திர நிலையமாக இருக்குது. ஒரு நாட்டிலேருந்து பொருளை கொண்டு அங்கே வைக்கிறாங்க, இன்னொரு நாட்டிலேருந்து வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்க நீண்ட தூரம் பயணம் செய்த பொருட்களை வாங்காமல் சிங்கப்பூரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இலங்கையும் ஒவ்வாறான ஒரு கேந்திர முக்கியத்துவம் இந்த ஒரு இடம். இதை போதைப் பொருளுக்காக பயன்படுத்துகிறார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுகின்ற இப்போது அகப்படுகின்ற 500 கிலோ, 1000 கிலோ, 2000 கிலோ, 50,000 கிலோ என்பதெல்லாம் நாட்டிற்குள் பயன்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுவதல்ல. அவை அனைத்துமே இந்த நாட்டிற்குள் இருந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகளுக்கு இங்கிருந்து கடத்தப்படுகின்றது. கூடுதலாக இந்த போதைப்பொருள் என்பது ஈரான், ஆப்கானிஸ்தான் போன்ற அந்த பிரதேசங்களிலே தான் அதிகமாக வளர்க்கப்படுகின்றது, அங்கிருந்து தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இன்னும் அங்கேயிருந்து வரக்கூடிய அந்த கப்பல், ஈரானுடைய கப்பல் என்பது விசேடமாக கவனிக்கப்படக்கூடிய கப்பல். அவற்றை விசேடமாக கவனிக்கின்ற போது அவற்றிலே கொண்டு வந்து ஐரோப்பிய எல்லைக்குள் செல்லுகின்ற போது அது பிடிபட்டுவிடும். எனவே அவர்கள் கொண்டு வந்து இலங்கைக்குள் இறக்கி இலங்கையில் வைத்து இலங்கையிலிருந்து வேறு கப்பல்களுக்கு ஏற்றுகின்றார்கள். ஏற்று இலங்கையிலிருந்து வேறு கப்பலூடாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதே மாதிரி அமெரிக்க நாடுகளுக்கும் கொண்டு செல்கின்றார்கள். எனவே இந்த இப்போதைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடு என்பது இவருடைய போதைப்பொருள் வர்த்தகத்திலே பாரிய அளவிலே தாக்க வேண்டும், அடியை ஏற்படுத்தியிருக்கிறது, வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது, பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே அவர்கள் இந்த விடயத்தை செய்வதாக இருந்தால் மீண்டும் புலிகளுடன் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதோ அல்லது அதன் மூலமாக அவ்வாறான விடயங்களை முன்னெடுத்து சென்று சில விடயங்களை செய்வதற்கு முற்படலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அந்த இயக்கத்தில் இருந்தவர்கள், அந்த இயக்கத்தினுடைய முன்னாள் போராளிகளாக இருந்தவர்கள் இவ்வாறானவர்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த இயக்கத்தினுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தி விடக்கூடாது. அது என்னுடைய நான் அதை அந்த பார்வையிலே பார்க்கின்றேன். இப்போது புலிகளுடைய ஏற்கனவே அவர்கள் மீது விமர்சனம் இருக்கின்றது. அவர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள் என்ற விமர்சனம் ஏற்கனவே மாற்றுக் குழுக்களினூடாக மாற்று இயக்கங்களூடான விமர்சனங்கள் பகிரங்கமாக வைக்கப்படுகின்றன.
அப்போ இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இப்போது இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய புலி இயக்கத்தினர்கள் அல்லது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இவ்வாறான ட்ரக் டீலர்ஸோடு அவங்க டீலிங் வைத்துக்கொள்வாங்களா என்றால் இத்தனை 35 ஆண்டு கால வரலாற்றிலே அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக அமைந்துவிடும். எனவே அவர்களை இயக்கக்கூடியவர்களும் புத்திஜீவிகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த விடயத்திலே கவனமாக அவர்களை அவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து செயற்பட வேண்டும் என்று நான் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றேன். நிச்சயமாக. ஆகவே இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. சொல்லப்படுவது எல்லாமே மீண்டும் இயக்கத்தை உருவாக்குவதற்கு மீளுருவாக்குவதற்காக நிதி சேகரிக்கும் திட்டமாக மஹிந்த ராஜபக்சேவுடைய அரசாங்கம் எப்போதெல்லாம் அவர்களுடைய அதிகாரத்தை இழக்கின்றார்களோ, எப்போதெல்லாம் அவர்களுக்குரிய செல்வாக்கெல்லாம் இழக்கின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் புலிகள் மீளெழுகின்றார்கள், இதோ திரும்பவும் மீளே புலி வந்து விட்டார்கள் என்ற விடயத்தை அவர் பேசுகின்றார்கள். உண்மையிலேயே இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே ஒரு அரசியல் ரீதியான அல்லது அரசியல் மயப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தினூடாக அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழர் தரப்பு தெளிவாக இருக்கின்றார்கள். அது தமிழ் தேசியவாத கட்சிகளாக இருக்கலாம், அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்திற்குள் சென்று மக்களை மீண்டும் கஷ்டத்திற்கு உள்ளாக்குவதற்கால் இப்போது அபிவிருத்திகளை கண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள், வாழ்கின்ற மக்கள் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் இல்லை. அதை இட்டு செல்லவும் அதை தூண்டி நிற்பவர்களும் அதிலிருந்து சற்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இவர்கள் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயமாக தான் இந்த சிந்திக்க வேண்டும். இவ்வாறான ட்ரக் டீலர்ஸோடு போய் அவர்கள் சுகபோகம் அனுபவிப்பதற்காக ஒரு சிலருடைய செயற்பாடு இவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்திவிடும். நிச்சயமாக. ஆகவே ஒரு தூரநோக்கத்தோடு தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து போராடிய உயிர் நீத்தவர்களுடைய அந்த செயற்பாடுகளை கொச்சப்படுத்தும் விதமாக மீண்டும் மீண்டும் தவறான செயற்பாடுகளில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது என்றுதான் அந்த நோக்கத்தை உண்மையிலே நான் ஒரு வடக்கை சேர்ந்த ஒரு இஸ்லாமியன் என்ற அடிப்படையிலே 90ஆம் ஆண்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டோம். நான் இந்த கேள்விக்கு கடுமையான ஒரு விமர்சனங்களை வைக்கக்கூடிய அல்லது இவர்களுடைய அந்த போராட்டங்களை கொச்சப்படுத்தக்கூடிய அளவிலே எனக்கு பேச முடியும். ஆனால் அது அல்ல. அது அவர்கள் உயிர் நீத்தவர்களுடைய அந்த உயிர் என்பது அவர்கள் உண்மையிலேயே இந்த போராட்டம் தேசியம் தமிழ் ஈழம் என்ற அந்த இதை உள்வாங்கி கொண்டு தான் அவர்கள் போராடி இருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான தவறான வழியிலே இவர்கள் இவ்வாறான பிழையான, பொதுவாகவே யாரும் போதைப் பொருளை விரும்ப போகிறதில்லை, போதைப் பொருள் கடத்தல்காரர்களை விரும்ப போகிறதில்லை. அவ்வாறானவர்களோடு புலிகள் இணைகின்றார்கள் என்ற விடயத்தை பேசுகின்ற போது அது அவர்களுடைய போராட்டத்தை 30 வருட கால போராட்டத்தை கொச்சைப்படுத்திவிடும். எனவே அதிலிருந்து இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், அதிலே அவர்களுடைய கோரிக்கையிலே சரிகாண்பவர்கள் இவ்வாறான தவறான வழியிலே அவர்கள் செல்வதிலிருந்து தடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அவ்வாறாக இருக்கலாம் என்ற ஒரு ஊகம் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், போதைப்பொருள் வர்த்தகம் முற்றுமுழுதாக நிர்மூலமாக இருக்கிறது. இலங்கையை கேந்திரப்படுத்தி அவர்கள் செய்து வந்த போதைப்பொருள் வர்த்தகம் என்பது முற்றுமுழுதாக நிர்மூலமாக இருக்கின்றது. எனவே அவர்கள் அதை மறுசீரமைப்பதற்காக ஏதோ ஒரு வழியை தேடுகின்றார். அதிலே புலிகளுடைய முன்னாள் இயக்கத்தில் இருக்கின்ற போராளிகள் அல்லது கடற்புலிகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ரைட். அந்த விடயத்தோடு நாங்கள் அடுத்த விடயத்துக்கு செல்லலாம். பட்ஜெட் மற்றும் இந்த நவம்பர் 21 ஆர்ப்பாட்டம் சொந்தமாக நான் உங்களிடம் நேரடியாக கேட்கிறேன். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ சொன்ன விடயம் வைத்தார். அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பார்லிமெண்டத்திலே சமர்ப்பிக்கவிருந்த வரவு செலவு திட்டம் இது இல்லை. நவம்பர் 21ஆம் தேதி SLPP-யினர் ஒழுங்கு செய்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிரான, இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நோக்கத்திலே செய்யப்படுகின்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கண்டு அதற்கு பயந்து அச்சம் கொண்டு தான் AKD இதில் பல மாற்றங்களை அவசரமாக செய்திருப்பதாக அவருக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றதா? இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையாகவே இந்த அரசாங்கம் பயந்து தான் மாற்றியதா அல்லது இதுதான் பட்ஜெட்டா? ஒரு வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை தீர்மானிப்பது, அதை ஆராய்வது என்பது ஜனாதிபதி எடுத்த எடுப்பிலே அதை மாற்றுக்கண்டு வீட்டில் சமையலுக்கு கொண்டு போகிற பொருட்களை மாற்றுற மாதிரி பட்ஜெட் மாற்றுற விஷயம் அல்ல. இது கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் பலருடைய ப்ரொப்போஸ் கொண்டுருவாங்க, பலருடைய ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு துறையினரும், அரசாங்க துறையினராக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், தனி மனிதன், நான் கூட இந்த தடவை இதுக்கான ப்ரொப்போசல் கொடுத்திருக்கிறேன். சில விடயங்களில் இப்போ நான் ஒரு வர்த்தகராக இருக்கிறேன், அதே நேரம் அதில் இருக்கக்கூடிய சில விடயங்கள் எவ்வாறு அரசாங்கத்துக்கு நாங்கள் நிதியை திரட்டி கொடுக்க முடியும், அதில் எவ்வாறான விஷயங்களில் வரி செலுத்த முடியும் என்ற விடயத்தில் நான் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்திருக்கிறேன்.
உதாரணத்துக்கு சொல்ல போனால் காஸ்மெட்டிக் பிஸ்னஸஸ் பார்ப்போம். காஸ்மெட்டிக் பிஸ்னஸில் சில சூசகமான சில விடயங்கள் அதில் நிறைய கோட்ஸ் போட்டிருக்கிறாங்க, கோட் வேர்ட் போட்டிருக்கிறாங்க. அப்போ உண்மையான தரமான சில பொருட்களை தரமில்லாத ஒரு கோட்டுக்கு கீழே கொண்டு வருவாங்க, தரமில்லாத ஒரு கோடு. அப்போ நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிற மாதிரி சங்கத்து இது எல்லாத்தையும் ஒரு கோடுகள் கொண்டு வாங்க, எல்லாத்துக்கும் ஒரே வரிய விதிங்க. விதிக்கின்ற போது இந்த பாகுபாடு இல்லாமல் இருக்கின்ற போது அரசாங்கத்துக்கு வருமானம் வரும். இங்கே பாகுபாடு இல்லாத களவு, ஒழிப்பு, இந்த கையூட்டல்கள் எல்லாம் இல்லாத போகிற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி இந்த பட்ஜெட்டை ப்ரொபோஸ் பண்ணிட்டு வர கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆராயப்பட்டு தான் இந்த பட்ஜெட் கொண்டு வருவார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பல தடவைகள் பாராளுமன்றத்திலிருந்து ஓட்டுவாரான கருத்தை சொல்லி மக்களை மடைமாற்றலாம் அல்லது திசை திருப்பலாம்னு நினைப்பதுன்னா மடத்தன். அவ்வாறு அல்ல. இது நன்கு ஆராயப்பட்ட நிலையிலே தான் இந்த பட்ஜெட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பட்ஜெட்டுக்கு வாசிக்கப்படுவதற்கு முன் பல கட்டங்களாக அதை ஆராயப்பட்டு பல ப்ரொபோசல்கள் கொண்டு வரப்பட்டு தான் அவை முடிவெடுக்கப்பட்டு தான் அது வாசிக்கப்படுகிறது. இது 21ஆம் தேதி இவர்கள் கொண்டு வரப்போ இவங்க என்ன 21ஆம் தேதி என்ன செய்ய போகிறாங்க? மிஞ்சி போன இப்படித்தான் முந்தியும் ஒருக்கா சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்களே போய் களத்தில் 2 வீடியோ எடுத்தீங்க. நாங்கள் லட்சக்கணக்கான ஆக்கள் கொண்டு போகிறோம்னா 100 பேரும் இருக்கல அந்த இது. அதே மாதிரி இவர்களுக்கு ஆதரவு இல்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு தினமாகத்தான் எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி இருக்கிறது. முடிஞ்சால் ஒரு 1000 பேரை கொண்டு காட்டுட்டு பார்க்கணும். 1000 பேரும் வருவாங்களானது சந்தேகம் தான். இப்போ மக்கள் இல்லை, மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. நான் உங்களுக்கு இதற்கு முன்னே ஒரு செவ்வியிலே சொன்னேன், வரக்கூடிய பட்ஜெட் வெடி போட்டு கொண்டாடக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அமையும் என்று நான் சொன்னேன். மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அமையும். சொன்னது நடந்ததா இல்லையா? மலையக மக்கள் வெடி போட்டு கொண்டாடுகிறார்கள். இந்த ஒரு பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் வெடி போட்டு கொண்டாடுகின்றார்கள். இந்த பட்ஜெட்டை வரவேற்கின்றார்கள். சில வாக்களிக்காதவர்கள் தற்போது முன்வந்து சொல்கிறார், நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களிக்காத வெட்கப்படுகிறோம், கவலை அடைகிறோம் என்று பலர் தாங்கள் வேறு கட்சிக்கு வாக்களித்தாலும் கூட அந்த அளவில் இந்த பட்ஜெட் இந்த மக்கள் மத்தியிலே தாக்கம் செலுத்துகிறது. அப்போ இந்த பட்ஜெட் இவ்வளோ காலமாக வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதாவது கலாநிதி ஹர்ஷடி சில்வா அது இந்த அரசாங்கத்தை மிக மோசமாக ஒரு விமர்சனத்தை உருவாக்கினார். அவர் இன்று இந்த பட்ஜெட்டை புகழ்ந்து பேசக்கூடிய நிலைமைக்கு இந்த பட்ஜெட் வந்திருக்கிறது. அதாவது எதிர்த்தரப்பிலே பட்ஜெட் போடக்கூடிய அவர் ஒஸ்தாதுன்னு சொல்லக்கூடிய அவர் ஒரு ஜாம்பவான் அந்த ஒரு பட்ஜெட்டை போடக்கூடிய ஒரு ஜாம்பவானாக இருக்கக்கூடியவர் விமர்சனத்தை தான் வைப்பார்கள். ஆனால் விமர்சனம் வைப்பதற்கு அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு விமர்சனமும் இல்லாத ஒரு பட்ஜெட்டை தந்திருக்கிறார்கள் என்று அந்த எஸ்ஜேபியினுடைய யுஎன்பியினுடைய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய ஹர்ஷடி சில்வா சொல்கிறார் என்பது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பட்ஜெட் என்பதற்கு சிறந்த உதாரணம். ஜான்சன் பெர்னாண்டோ இவங்கெல்லாம் அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையின் காரணமாக மூல உருகி வாயால் கக்கிற வார்த்தைகள் தான் அதெல்லாம். ரைட். அதோடு நான் அடுத்து பட்ஜெட்டில் ஒரு விடயம் பெருசாக பேசப்படுது. அதுதான் 2026க்கான பாதீட்டில் 455 பில்லியன்கள் பாதுகாப்பு செலவினத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 2025உடன் ஒப்பிடும் போது 12 பில்லியன் ரூபாய்களால் இது அதிகரித்துள்ளது. யாழ் விமான நிலையத்துக்கு 1 பில்லியன் ஒதுக்கி இருப்பதாகத்தான் அனைவரும் பெருமையாக பேசுகிறார்கள். ஆனால் இந்த பாதுகாப்புக்காக ஏன் இவ்வளவு 455 பில்லியன்கள் ஒதுக்கப்பட்டது? ஏன், எதற்காக இந்த ஒதுக்கல்? காரணம், இப்பொழுது நாட்டில் யுத்தம் இல்லை. இராணுவத்தினர் 3,50,000க்கும் மேற்பட்ட படையினர் என்ன வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கேம்பிலே இருக்கிறார்கள், ஏனைய பாதுகாப்பு கடமைகள் ஈடுபடுகிறார்கள். அப்போதும் கூட ஒரு அமைதியான சூழல் இருக்கின்றது. இப்போது தெரியும், கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் செல்கின்றது. இப்போ புதிதாக இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கான வேலை திட்டம் செல்கின்றது. ஆனாலும் இவ்வளவு ஒரு பெரிய தொகை ஒதுக்குவதற்கான காரணம் தான் என்ன? மக்களுடைய கேள்வி. ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய அரச சேவையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், அரச பணியாளர்கள் அல்லது அரச தொழிலிலே இருக்கக்கூடியவர்கள் 15 லட்சத்தை அணிவித்தவர்களாக இருக்கின்றார்கள். இதிலே நீங்கள் குறிப்பிட்டீர்கள், கிட்டத்தட்ட 4 லட்சம் அளவிலே பாதுகாப்பு ஒரு உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் போலீஸாரோடு இணைந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 4 லட்சம் அளவு. 4 லட்சம் என்பது 30% அரச ஊழியர்களை பாதுகாப்பு வைத்திருக்கிறார். அடுத்ததாக சுகாதார அமைச்சுக்குள்ளே இருக்கின்றார்கள். அதாவது வைத்தியர்கள், தாதிமார்கள், கீழ்நிலை உறுப்பினர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ அரச பணியாளர்கள் என்று பார்க்கின்ற போது அதிகமான நிதி ஒதுக்க வேண்டியது அவருடைய சம்பளம் இருக்குது. 3 லட்சம் 4 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அவருடைய கொடுப்பனவுகள் இருக்கின்றது. அவர்களுடைய உணவு பொதுவாகவே நான் நினைக்கிறேன் அரசாங்கத்திலே
3 நேர உணவு வழங்கப்படுகின்றது வந்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள், அதாவது ஆர்மியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதுக்கு அடுத்ததாக ஃப்ரீயாக சாப்பாடு வழங்குறது வந்து சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு 3 நேரம் சாப்பாடு ஃப்ரீயாக வழங்குது. அப்போ சாப்பாட்டு செலவு இருக்குது, இவர்களுக்கான ஊதிய செலவுகள் இருக்குது. எனவே இராணுவத்திற்கான பொருட்கள் அல்லது அதற்கான இராணுவ தளபாடங்களை வாங்காவிட்டாலும் அவர்களுக்கான செலவு இருக்கின்றது. நீண்ட காலத்திற்கு பின் இவர்களுடைய பென்ஷன் போகத்தான் அவர்களுடைய இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து போகும். இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைகின்ற போது தான் அதற்கான நிதிகள் வந்து ஒதுக்கப்படுவது குறைவாக இருக்கும். எனவே நீண்ட காலமாக இராணுவத்தினருக்கு சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அது மஹிந்த ராஜபக்சவுடைய காலத்திலிருந்து இந்த குற்றச்சாட்டு, சரத் பொன்சேகா அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள். சரியாக கவனிக்கப்படுவதில்லை, சரியான சம்பளம் அவருக்கு வழங்கப்படுவதில்லை என்ற அடிப்படையில் அவர்களுக்கான சம்பள உயர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இராணுவத்திற்கான சம்பள உயர்வுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாட்டினுடைய இருந்த மிக கொடூரமான ஒரு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு தரப்பினர். எனவே அவர்களும் சரியான முறையில் கவனிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான சம்பள உயர்வுகள் போன்றவையின் காரணமாகத்தான் அதற்கான நீதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் சொல்லுகின்றதை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே முதல் தரத்திலே அது இல்லை. முதலாவது நிதி அமைச்சுக்குத்தான் அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக நான் நினைக்கிறேன் பெருந்தெருக்கள் அமைச்சுக்கு தான் நாட்டினுடைய அடுத்த அபிவிருத்தி திட்டங்கள் அதிகமான ஹைவே நிறைய போட போகிறாங்க, நிறைய வீதிகள் புனரமைக்க இருக்கின்றார்கள். எனவே அடுத்ததாக கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஹைவேக்கு. பெருந்தெருக்கள் அமைச்சுக்கு தான் போக்குவரத்து பெருந்தெருக்கள் அமைச்சு தான் 2ஆவதாக போகப்பட்டிருக்கு. 3ஆவது நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு இல்லை, 3ஆவது வந்து சுகாதார அமைச்சு, சுகாதார அமைச்சு மற்றும் ஊடகம், 3வது பாதுகாப்பு, 4வது கல்வி. நான் அவதானித்த அடிப்படையிலே 4வது இடத்திலே தான் பாதுகாப்பு அமைச்சுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே பொய்யான தகவல்களை சிலர் பரப்பி வருகின்றார்கள். அதிகமாக 1வது இடத்திற்கு இராணுவத்திற்கு செய்கின்றார்கள். இராணுவ தளபாடங்கள் எதுவுமே வாங்கப்படாத நிலையிலே இவ்வாறு ஒரு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான நிலை வந்து இலங்கையினுடைய அரச பணியாளர்கள், அரசு சேவை, அரசு ஊழியர்கள் என்ற அடிப்படையிலே 3இல் ஒரு பகுதியை கிட்டத்தட்ட 5 லட்சம் 4 லட்சம் அளவினர் ஊழியர்கள் வந்து இராணுவத்திலும் காவல்துறையினரும் புலனாய்வுத்துறையினருமே இருந்து கொண்டு இருக்கின்ற காரணம் தான் அதற்கான அவர்களுக்கான சம்பள செலவுகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் அவர்களுக்கான உணவு சம்பந்தப்பட்ட விடயம் வந்து அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் அதற்கான நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றே தவிர மேற்படி ஆயுதம் நாட்டில் யுத்தம் இல்லை, அதற்காக முழுமையாக அவர்களுக்கு நிதி ஒதுக்கப்பட தேவையில்லை என்ற பிழையான கருத்து அது. ரைட். அடுத்த விடயம் தான் பட்ஜெட்டில் பிரதானமாக பேசப்பட்ட மற்றொரு விடயம் தான் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து 200 ரூபாய் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கம்பெனிகள் 200 ரூபாய் வழங்க வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற சம்பளத்தை விட அதிகரித்திருக்கின்றது. 1750 ரூபாயாக அதிகரிக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இதில் இப்போ இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எல்லாருமே கம்பெனிகளுக்கு கீழே, தனியார் கம்பெனிகளுக்கு கீழே தான் அவர்கள் பெருந்தோட்ட தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்கள் வாழ்விடங்களும் இப்பொழுது கம்பெனிகளுக்கு கீழே தான் இருக்கிறது 99 வருட குத்தகையின் அடிப்படையில். இப்படி இருக்கும்போது அரசாங்கம் கொடுப்பதற்கு 200 ரூபாய் கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் இது எப்படி இதை தீர்மானித்தார்கள்? இந்த 200 ரூபாய் கொடுப்பதற்கு காரணம் கம்பெனிகள் 200 ரூபாய் மேலதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அவர்கள் தொடர்ச்சியாக நினைக்கிறேன் ஜீவன் தொண்டமான் பாராளுமன்றத்திலே பேசிய விடயத்தை தான் நீங்கள் இதிலே குறிப்பிட்டு காட்டு நினைக்கிறேன். அதாவது கம்பெனியின் ஊடாகத்தான் 400 ரூபாயும் அதிகரித்து 1750 ரூபாய் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்ற விடயத்தை வழங்குவது நல்ல விடயம், நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் இது எப்படி அவர் அதிலே குற்றச்சாட்டை வைக்கின்றார். அது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கத்தினுடைய பணத்தை அல்லது மக்களுடைய வரி பணத்தை அவர்களுக்கு செலுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டை வைக்கின்றார். முதலாவது குற்றச்சாட்டை வைக்கக்கூடியவர்கள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், பெருந்தோட்ட கைத்தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள், அந்த மலையக மக்கள், அவர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள், இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள் என்பதை அவர்கள் உணர வேண்டும். பெருந்தோட்ட கைத்தொழிலே தேயிலை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள், பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பங்காற்றக்கூடியவர்கள். எனவே இந்த நாட்டினுடைய எவ்வாறு இராணுவத்தினரை பார்க்கின்றார்களோ அதுபோன்று பொருளாதாரத்திலே மிக அளவிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த பெருந்தோட்ட தொழிலில் ஈடுபடக்கூடிய தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு அரசாங்கத்தினூடாக அவர்களுக்கான சலுகைகளும் அவர்களுக்கான விடயங்கள் கட்டாயமாக கவனிக்கப்படும். கடந்த காலத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் இவர்களை கவனிக்கவில்லை. நாங்கள் வாக்குறுதி வழங்கினோம்,
வாக்குறுதி வழங்கிய அடிப்படையில் அரசாங்கத்திற்கான ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. கம்பெனியினூடாக 400 ரூபாய் வழங்க முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சில பெருந்தோட்ட தொழிலாளர்கள் லாபமற்றதாகவும் மாறி அதை கைவிட்ட நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒப்பந்தங்கள் 42ஆம் ஆண்டு தான் முடிவடைகிறது. அதற்கும் எங்களுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார், இவ்வாறான கம்பெனிகளை நாங்கள் மீண்டும் அரசாங்கமே பொறுப்படுத்தி செய்ய இருக்கிறோம். எனவே எதிர்காலத்திலே இந்த பெருந்தோட்டத்தை கம்பெனிகளிடம் கொடுப்பதை விட்டு அவர்களுடைய லாபத்தை மாத்திரம் கணக்கில் எடுக்கின்றார்கள், வேலை செய்கிறவர்கள் பற்றி கவனிப்பதில்லை, அதே நாட்டை பற்றியும் பெரிய அளவில் கவனிப்பதில்லை. அதன் காரணத்தினால் நாங்கள் எதிர்காலத்திலே இந்த அரசாங்கம் நிலைத்து நிற்கின்ற போது, நீண்டு செல்கின்ற போது இந்த வாரான பெருந்தோட்டங்கள் அனைத்துமே அரசாங்கம் கையகப்படுத்தி அரசாங்கம் அதை மீள ஆராய்ச்சி செய்து சிறந்ததொரு துறையாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது அரசாங்கம். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த மக்களுடைய வரிப்பணத்தினூடாக அவர்களிடமிருந்தும் நாங்கள் வரிப்பணம் எடுக்கிறோம். பொருட்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரி என்பது அந்த பெருந்தோட்ட மக்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அந்த பொருட்களை வாங்குகின்றனர். அவர்களுடைய வரிப்பணம் மீண்டுமே அவர்களுக்கு போகும். இதுதான் ஒரு அரசாங்கம் என்பது வரிப்பணத்தை எடுத்து குறிப்பிட்ட வர்க்கத்தினர் மாத்திரம் சுகபோகம் அனுபவிப்பதல்ல. இந்த வரிப்பணத்தின் மூலம் மீண்டும் அதே மக்களுக்கு அதுக்கான வழிவகைகளை எடுத்து கொடுத்தது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் கடந்த கால அரசாங்கம் செய்யவில்லை. மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி இவங்க சுகபோகம் வாழ்ந்து வந்தார். ஆனால் எங்களுடைய அரசாங்கம் அவ்வாறு அல்ல. இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய பணத்தை மக்களுக்கே மீண்டும் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் நாங்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் 200 ரூபாவை அவர்களுக்கான ஊதியத்திலே அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசாங்கம் தன்னுடைய தார்மீக கடமையை செய்திருக்கிறது. எனவே இதை குற்றமாக சொல்லுபவர்கள், தவறாக சொல்லுவார்கள் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்திலே வேலை செய்யக்கூடிய மக்களை ஒரு இரண்டாம் தரமாக பார்வையிலே பார்க்கின்றார்கள் என்பதுதான். ஜீவன் தொண்டமான் கூட இரண்டாம் தர பார்வையாக தான் பார்க்கிறார். அரசாங்கம் கொடுக்கின்றது என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். ஒரு அரசாங்கமாக அந்த மக்களுக்காக உதவி வழங்குகின்றது, ஊதியத்தை வழங்குகின்றது என்ற அடிப்படையில் அவர் அதை பாராட்ட வேண்டியவர் கொச்சைப்படுத்தி பேசுகின்றார். எனவே அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது, ஜீவன் தொண்டமான் போன்றவர்களுடைய அரசியல் எவ்வாறு இருக்கின்றது, இன்னமும் மக்களை ஏமாற்றித்தான் அவர்கள் அரசியல் செய்ய இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறது இவ்வாறான அவருடைய கூற்று. தாகா அவர்களே, மற்றும் ஒரு விடயம் கேட்க வேண்டும். சமூக வலைத்தளங்களிலே இப்போ தெரிந்தானே ஒரு விஷயம் இருந்தால் அதற்கு விமர்சனங்கள் இருக்கும். அந்த விமர்சனங்களுக்கு பதில் தேடி கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, பதிலை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னெல்லாம் ரொம்ப எளிமையான மனிதர் ஆரம்பத்தில். ஆனால் இன்னைக்கு அவர் ஆரம்பத்தில் டபுள் கேப்பில் இறங்கும் போது நாங்கள் அனைவருமே வியப்பாக பார்த்தார்கள். ஆனால் இன்று அவர் வருகின்ற வாகனம் பென்ஸ் மே பீச் வாகனம், அது சொகுசு வாகனம் என்று. அவை இதெல்லாம் இப்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு விதமாக வித்தியாசம் பார்க்கப்படுது, பேசப்படுது. எளிமையாக காட்டிவிட்டு இன்றைக்கு பாருங்கள் இன்னும் அதிசொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லப்படுது. இதற்கு இந்த விமர்சனங்களுக்கு உங்களுடைய பதில்? ஜனாதிபதியாக எங்களுடைய தோழர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்ததன் பின் அவருடைய நடவடிக்கைகள், ஒரு வருட காலத்திற்கு பின்னான நடவடிக்கை, குறிப்பாக போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான நடவடிக்கை என்பது பாரிய அளவிலே மிகப்பெரிய மாஃபியாக்களை இறுக்கிவிட்டிருக்கின்றது. இது நீங்கள் ஆரம்பத்திலேயே கேட்ட கேள்விதான். இந்த போதைப்பொருள் வர்த்தகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய தாவூத் இப்ராஹிமுடைய விடயத்தை பேசினீர்கள். எனவே அவர்களுடைய இந்த நடவடிக்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக ஜனாதிபதி பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர்களும் புலனாய்வுத்துறையினரும் ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. எனவே அவரை பாதுகாக்க வேண்டும். இவருடைய இந்த மாதிரியான நடவடிக்கை காரணமாக ஜனாதிபதிக்கான கொலை அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன் கருணாவுடைய இயக்கத்திலே அல்லது கருணாவோடு இருந்த யாரோ செயற்பட்டவர் ஜனாதிபதியை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார் ஒரு செய்தியும் வெளியாகி, அதில் உண்மைத்தன்மை எனக்கு அறியவில்லை. ஆனால் அவரை கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்பது பொதுவான விடயம். அது காரணம் எதிர்த்தரப்பினர், மஹிந்த ராஜபக்ச தரப்பினருக்கு கொலை என்பது சாதாரண விடயம். அவர்களுக்கு அதுக்கு அவங்க சிம்பிளாக தான் அது பார்க்குறாங்க. அவர்களுடைய எதிர்காலம் நாசமாகி போயிருக்கிறது, சிக்கி சீரழிஞ்சு போயிருக்கிறார்கள். அவருடைய அரசியலே கேள்விக்குறியாக நிற்கின்றது. அவருடைய தரப்பிலிருந்தும் அதற்கு பின் மணம்பேரியினுடைய கைதுக்கு பின், மணம்பேரியினுடைய தொடர்புக்கு பின், அவருடைய மணம்பேரி குறிப்பாக ரவிராஜ், இன்றைய தினம் ரவிராஜுடைய பார்லமெண்ட் உறுப்பினருடைய கொலை நடந்த தினம், அதில் மணம்பேரியுடைய தொடர்பு இருக்கின்றது, சம்பந்தமெல்லாம் இருக்கின்றது. அவ்வாறான கொலை அச்சுறுத்தல் இருக்கின்ற போது நாட்டினுடைய முதல் பிரஜை அவருக்கான பாதுகாப்பு சரியாக வழங்கப்பட வேண்டும். எனவே அதற்கான பாதுகாப்பிற்கான புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள் பாவிக்கப்பட வேண்டும். எனவே அந்த அடிப்படையிலே அவருக்கான பாதுகாப்பை, அவர்களுக்கான பாதுகாப்பு வளையமும் பாதுகாப்பு தரப்பினர் இருந்தால் இந்த வாகனத்திலே செல்லக்கூடாது, இந்த வாகனத்திலே செல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பது அவர்கள் தான்.
எந்த வாகனத்தில் அவர் ஏறி செல்ல வேண்டும் என்பதை இவர் முடிவெடுக்க முடியாது. என்ன பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய பிரஜை இந்த நாட்டை பாதுகாக்கின்றார். 5 வருட காலத்துக்கு அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு அந்த புலனாய்வுத்துறையினருக்கும் அந்த அவரை பாதுகாக்கின்றவர்களுக்கும் இருக்கும். அதே போன்று தான் எங்களுடைய பிரதமரும், அதே போன்று தான் எங்களுடைய பாதுகாப்பும். இவர்கள் 3 பேரும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை செய்து கொண்டு போகின்றார்கள். மற்றவர்களுக்கு யாருக்குமே பெரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. எனவே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அவர்களுக்கான பாதுகாப்பு வாகனங்கள், ஒரு பிளட் ப்ரூஃப் வாகனங்கள் வழங்கப்படுகின்றது. பாதுகாப்பு அதிகரிக்கப்படுகின்றது. அவர்கள் செல்லுகின்ற இடங்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகளும் போலீஸாரும் காவல்துறையினரும் எஸ்டிஎஃப்பும் குவிக்கப்படுகின்றார்கள். எனவே அவர் பாதுகாக்கப்பட வேண்டியது பொறுப்பு. இதை ஒரு விமர்சனமாக்குகிறார்கள் சொன்னால், இதற்கு முன்னைய காலத்தில் சும்மா நின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் எஸ்டிஎஃப் 2 ஜீப்பை கொடுத்து 15 எஸ்டிஎஃப்பை கொடுத்துருந்தாங்க. அந்த நேரம் செலவழித்ததெல்லாம் ஏன் ஒருத்தரும் கேள்வி கேட்குறாங்க? ஜனாதிபதி என்பவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர். அவர்களுக்கான பாதுகாப்பு செலவினங்கள் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும். ஏன்னால் அவர் இதைவிட வேகமாக இன்னும் இதற்கு முன் வரக்கூடிய காலங்களிலே போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கையில் தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறார். எனவே இதைவிட பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டு பல மக்கள் அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் குரல் கொடுத்து வருகின்றனர். இதை எதிர்த்தரப்பினர்கள் அதை இலகுவாக்கி கொடுப்பதற்காக, அவரை கொலை செய்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக இவ்வாறான விமர்சனங்கள் வைக்கின்றார்கள். இவ்வாறான விமர்சனங்கள் வைக்கின்றவர்களை முதலாவது கூப்பிட்டு விசாரிக்கணும் புலனாய்வுத்துறையினர். அவர் கூப்பிட்டு நீங்கள் என்னத்துக்காக இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் கொலை பண்ணதுக்கு ட்ரை பண்ணீங்களான்னு விசாரிக்கணும் அவங்களெல்லாம். ஆகவே ஒரு அச்சுறுத்தலும் இருக்கின்றது. இது ஒரு மறைமுகமாக ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீர்களே, தாவூத் இப்ராஹிம் என்பவர் மிகப்பெரிய ஜாம்பவான். நான் நினைக்கிறேன் போதைப் பொருளிலே நம்பர் 1 இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர்களுடைய வர்த்தம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதற்கு காரணமாக தடையாக இருப்பவர்களே அவர்களே கொலை செய்வதற்கு முயற்சிப்பார்கள் பல வழிகளிலே. எனவே அந்த அடிப்படையிலே ஜனாதிபதிக்கான பாதுகாப்பும் பிரதமருக்கான பிரதமர் என்பது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கொண்டு மிக உச்சரித்த சபையான பாராளுமன்றத்துக்கு பொறுப்பானவர். அவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும். பாதுகாப்பு அமைச்சரும் அது போலதான். அவர் முதலாவது ஜனாதிபதி தீர்மானம் எடுக்கிறார், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுக்கிறது பாராளுமன்றம், அதை நடைமுறைப்படுத்துகிறார் பாதுகாப்பு அமைச்சர். எனவே இந்த மூவருமே பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிற வழங்கப்படுகின்ற அவர்கள் வாகனம் இதை விட சிறந்த வாகனம் இருந்தால் அந்த வாகனங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. நிச்சயமாக மற்றொரு விடயம் தான் பாதுகாப்பு சம்பந்தமாக பேசும்போது தான் இந்த துபாய் மற்றும் உட்பட ஏனைய நாடுகளில் பதுங்கி இருக்கின்ற 7 விருப்பத்துடன் அவர்கள் சரணடைய இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். இதற்கு மேல் அவர்களுக்கு இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட முடியாது. தெரியும் எப்படியும் கைது செய்யப்படுவார்கள். சரணடைவதன் மூலமாக அவர்களுக்கான சில சந்தர்ப்பங்களிலே பொது மன்னிப்புகளோ அல்லது சமூகமயப்படுத்துவதோ அல்லது அவர்கள் தண்டனைகள் வழங்குவது குறைக்கப்படும். சில மரண தண்டனை இல்லாமல் ஆயுள் தண்டனை, அவர்கள் இயற்கையாக சாகும் வரை அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதற்கான சில வாய்ப்புகள் இருக்கின்ற அடிப்படையிலே அவர்கள் தாமாகவே முன்வந்து நாங்கள் உங்களிடம் சரணடைய சிவப்பு எச்சரிக்கை ரெட் நோட்டீஸில் கீழ் இருக்கின்ற வாழ்ந்து வருகின்ற பதுங்கி இருக்கின்ற இந்த 7 பேர் தாமாக இப்பொழுது காரணம் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள், அதிரடி நடவடிக்கைகள் இது ஒரு பதிலாக இருந்து. இதை சற்று உன்னிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கு முன்னைய காலத்தில் எந்த ஒரு அரசாங்கத்திலாவது இவ்வாறு பாதாள உலகக்குழுவினர் நாங்கள் சரணடைகிறோம் என்றார்களா? இல்லை நீங்கள் எங்களை பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்று மிரட்டினார்களா? மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த நாடு அதற்கான மிக முக்கியமான பொறுப்பை கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார் இந்த 3 தரப்பினர், ஜனாதிபதியும் பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சர். எனவே அவர்களுக்கான பாதுகாப்பை கொச்சைப்படுத்தி பேசுகின்றவர்கள் கட்டாயம் அவர்கள் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும், கொலை முயற்சியிலே சம்பந்தப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார். அவ்வாறானவர்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். புலனாய்வுத்துறையினர் அவரானவர்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். இனி யாராவது அவ்வாறு பேசுகின்றார்கள் என்றால் அவர்களை குறிப்பாக அவதானித்து கூப்பிட்டு பேச வேண்டும். அது எந்த தரப்பினரால் சரியே தான். ரைட். அதே மாதிரி தான் இப்போ இந்த பாராளுமன்றத்தில் நான் இன்றைக்கும் இப்போ இந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு முதலையும் பாராளுமன்றத்தில் பார்த்தா ஒரு சில விஷயங்கள், இந்த ஒரு சில நடவடிக்கைகள் இருக்குது தானே, பேசும் விதமாக இருக்கலாம், அவருடைய உடல் சையாக இருக்கலாம். இன்னைக்கு காலையில் கூட சாமர சம்பத் ஒரு விஷயத்தை பேசுகிறார். அவர் இந்த கையை இப்படி மொகுத்னேன் இந்த கை எப்படி, அது என்ன அது அதே மாதிரி தான் தமிழ் பேசுகின்ற ஒரு எம்பி கடந்த 1 மாதமாக ஒரு சத்தம் இருக்கல்ல, யூரோப் கண்ட்ரீஸுக்கு போயிட்டு வந்திருந்தார். இப்போது பார்லமெண்ட்டில் நேற்று கூட இன்னொரு தமிழ் பேசும் பார்லமெண்ட் உறுப்பினர் அவர் சிங்களத்தில் பேச முயற்சித்த போது அது அங்கே ஒரு பிழை ஏற்பட்டிருக்கின்றது. அதை இவர் எப்படி சுட்டி காட்டினார்? அரசு தரப்பிலே அமர்ந்திருக்கின்ற ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர், மக்கள் பிரதிநிதியை இவர் செம்மறி அது உண்மையாகவே எப்படி பார்க்கிறது? மற்ற இணைய சிங்கள பார்லமெண்ட் உறுப்பினர்கள் தவறாக பேசியவர்கள் இருக்கிறார்கள் தான், ஆனால் தமிழ் மொழி மூலமாக இப்படியான பேசியவர்கள் குறைவு நான் நினைக்கின்றேன்.
இப்படி அநாகரிகமாக இது ஒரு அநாகரிகமான கருத்தாக தான் சோசியல் மீடியாவிலே பெரிதும் பார்க்கப்படுகிறது. எத்தனையோ தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், இன்று வரையும் இருந்து வருகின்றார்கள். சிறந்த முறையிலே நல்ல அழகான முறையிலே சொல்லாடல்கள் பயன்படுத்தித்தான் பாராளுமன்றத்தை விவாதிக்கின்றார்கள். உண்மையிலே இந்த அர்ச்சுனாவுடைய விஷயத்தை நான் பேசுவதை கூட வெட்கப்படுகிறேன். ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த என்ற அடிப்படையிலே இந்த அர்ச்சுனாவுடைய விடயத்தை பேசுவதை நான் அதுக்கான நேரம் ஒதுக்குவதை கூட நான் வெட்கப்படுகின்றேன். யாழ்ப்பாண மக்களுடைய மானம் மரியாதையை குழி தோண்டி புதைக்கின்ற விதத்தில் தான் அவருடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கின்றது. முடியுமா இருந்தால் பாராளுமன்றத்தில் எதையாவது ஒன்று நிறைவேற்றி அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை இல்லாமலாக்க இன்று காலை கூட தமிழ் மக்கள் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். ஏனைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். ஏன்னா இது ஆக மோசமாக இருக்கின்றது. இன்று காலையிலே தான் சார்ந்த ஒரு தமிழினத்தை சேர்ந்தவரை கூட கொச்சையாக பேச செம்மறி என்றார், நாய் என்றார், பேய் என்றார், அதை ஒரு அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பேசுவது ஒரு உத்தரித்த பாராளுமன்றம், மிக உச்ச மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்றத்தில் இவ்வாறான சொல்லாடல்கள் என்பது, வார்த்தை பிரயோகங்கள் என்பது ஒரு அவமானத்துக்குரிய. இப்படிதான் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு தான் பாராளுமன்றம் அனுப்பப்பட்டது, பேச வேண்டும். அதை பேசுகின்ற ஒரு முறை இருக்கின்றது. ஒரு நாகரிகமான முறையில் அவற்றை சொல்லலாம். அந்த கருத்துக்களை தம்மிடம் இருக்கின்ற கருத்துக்களை தான் சொல்ல இருக்கின்ற கருத்துக்களை நல்ல விதத்திலே மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தோழர் ராமலிங்கம் அவர்களுடைய ஒரு விடயத்திலே மோசமான ஒரு வார்த்தையை பேசுகின்றார். அந்த ராமலிங்கம் அவர்கள் ரொம்ப நிதானமாக அழகான வார்த்தைகளூடாக அவருக்கு பதில் அளிக்கின்றார். எனவே இவ்வாறாக பேசாதீர்கள் என்று ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில் ஸ்லோவாக அழகான முறையில் எடுத்து சொல்கிறார். அவருக்கும் அதே விதத்தில் பேச முடியும். அது பேசுவதால் இவர்களுக்குரிய மரியாதை தான் இல்லாமல் போய்விடும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். இவர் நினைக்கிறார் இப்படி பேசுகிறதால அதுக்கு ஏதோ பெரிய ஒரு கெத்து காட்டுறான்னு நினைக்கிறாரு. அது ஒரு செத்து போன மண்டை உள்ளாக்கள் தான் இவர் இந்த கெத்து காட்டுறதா நினச்சிட்டு இருப்பாங்க. சார் செத்து போன மண்டை உள்ளவங்க தான் இதுக்கு அவருக்கு இந்த கைதட்டி ஆரவாரப்படுத்துவாங்களே வேறு. புத்திஜீவிகள் நிச்சயமாக இவ்வாறான ஆக்கள் இதற்கு பின்னாவது, இதற்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய தேர்தல்களில் இது போன்ற முட்டாள்களை தயவு செய்து அனுப்பாது. நான் இந்த வார்த்தையை சொல்வதை கூட இதுக்காக எடுத்துக்கொண்ட நேரத்தை கூட நான் அநியாயமாகத்தான் கருது. ஏன்னா அர்ச்சுனா என்பது ஒரு வேஸ்ட். அவரை பற்றி இதுக்கு பிறகுபாடான காணொலிகளிலே நீங்கள் அவரை செவ்வி எடுப்பதோ அந்த மாதிரியான காணொலிகளை வெளியிடுவதை கூட தவறுகள் நிச்சயமாக. ஆகவே சமூக வலைத்தளங்களிலும் இதுதான் சொல்லப்படுகின்றது. 21,000 பேருடைய வாக்குகளால் நீங்கள் பாராளுமன்றம் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அங்கு சென்று எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தமிழ் மக்கள் உங்களை அனுப்பியவர்களை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள் அந்த இடத்திலே. ஆகவே உங்களுடைய அந்த நடவடிக்கைகள் குறித்து சோசியல் மீடியாவிலே அதிகமாக பேசப்படுகிறது. சிலர் கூறுகிறார்கள் இப்படி, சிங்கள மொழி பேசுகிற நிறைய பேர், இந்த மனிதர் சோசியல் மீடியா அட்டென்ஷன் ஒவ்வொருடைய இந்த பிரதான மனநோய்க்கு உள்ளாக்கப்பட்ட அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்படியமான கருத்துக்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது, இல்லை என்று இல்லை. ஆகவே ஒரு மீடியா அட்ராக்ஷன், சோசியல் மீடியா அட்டென்ஷனை இவர் பெற்றுக்கொள்வதற்காக இப்படியாக நடந்து கொள்கின்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்காக அவர் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அந்த 21,000 மக்களுடைய மானத்தை குழி தோண்டி புதைக்கின்றார் என்பதை அனுமதிக்க முடியாது. அது மீண்டும் அந்த பகுதி மக்கள் இவருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை உருவாக்கி ஏற்படுத்தி அவரை இந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும். அல்லது பாராளுமன்றத்தில் ஏதாவது சட்டங்கள் இருக்குமாக இருந்தால் இவரை ஒழுக்காட்டு நடவடிக்கையின் மூலம் பாராளுமன்ற உறுப்புரிமையை பறித்து வெளியில் போடுவது தான் சிறந்ததாக இருக்கும். நான் முன்னேறும் நான் ஒரு வருடத்துக்கு முன் இவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட காலங்கள் அவரை பாராளுமன்றத்திலே பேச விடாமல் ஆக்கினேன். 3 மாத காலங்கள் அவருக்கு 8 அமர்வுகளில் அவருக்கு பேச விடாமல் ஆக்கினேன். நான் தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து, அதுபோன்று மக்கள் தொடர்ந்தும் நாங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எங்களோட தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கு இதை யாழ்ப்பாண மக்கள் அந்த பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த பிரதேசத்து மக்கள் இவரை ஒன்று திருத்தவணும் அல்லது இவரை தூக்கி வீசணும், 2ல் ஒன்று செய்யறதுக்கு அவங்க அந்த மக்கள் அதை முடிவெடுக்கணும் என்ற ஒரு கோரிக்கை மக்கள் மத்தியிலே நான் அதை மக்கள் மயப்படுத்தி முடிக்கலாம்னு நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சொல்ல வேண்டிய கருத்துக்களை நேரடியாக சொல்லிவிடுகின்றார். கட் அண்ட் ரைட்டாக பேசுகின்றார். அதாவது அவர் எதிர்த்தரப்பில் இருக்கின்றார். அரசாங்கத்தை பார்த்து எழுப்ப வேண்டிய கேள்விகளை எழுப்புகின்றார். வட மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஊழல்கள் சம்பந்தமாக பேசுகின்றார். எல்லாம் சரி. ஆனால் அந்த மொழியாடல் ரைட், அதுதான் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒன்று என்று பலராலும்
சமூக வலைதளங்களில் சொல்லப்படுகின்றது. அதுதான் அதன் காரணமாகத்தான் மக்கள் என்ன சொல்கிறார்களோ அது சம்பந்தமாக பேசத்தான் நாங்கள் இன்று இந்த நிகழ்ச்சியிலே பலவிதமாக பேசினோம். அது ஒரு தலைப்பு தான் இந்த விடயம். ரைட், அந்த விடயத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசியருடன் நான் டில்ஷான் வின்சன். கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.